ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரேண்டம் டே ஈவினிங் எனக்கு சடன்லி ரொம்ப கிரேவிங் ஆயிடுச்சு ஃபார் சீஸி க்ரீமி மேகி. அந்த டே கிளைமேட் கூட செம்ம காஸியாக இருந்துச்சு, எஸ்பெஷலி ஈவினிங் டைம். ஸோ இமீடியட்டாக நான் டிசைட் பண்ணிட்டேன், டுடே இஸ் டெஃபினெட்லி அ சீஸ் மேகி டே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதுனால வீட்டில் ஸ்மால் பூஜை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே போய் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சீஸ் மேகிக்கு நான் எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர், சீஸ் ஸ்லைசஸ், கிரேட்டட் சீஸ், மெயோனிஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஆர் ஃபேவரட் 2 minute மேகி நூடுல்ஸ். முதல்ல பேன் எடுத்து அதில் லைட்டாக ஹீட் பண்ணி அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணி மேலே கொஞ்சம் மெயோனிஸ் அண்ட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கூடவே லைட்டாக மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் இதை ப்ளெயின் வாட்டர்லேயே பண்ணலாம், பட் மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் க்ரீமியாகவும் எக்ஸ்ட்ரா சீஸியாகவும் வரும். பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணுவேன், பட் அந்த டே இல்லாததுனால லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபார் தட் டைனி ஸ்பைசிக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேகி நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இது நான் மில்க் அண்ட் வாட்டரில் 50-50 காம்பினேஷனில் தான் குக் பண்ணுறேன், அதனால் டெக்ஸ்சர் ரொம்ப க்ரீமியாக வரும். மேகி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மஷி ஆகாமல் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மேலே லைட்டாக கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹானெஸ்ட்லி அந்த ஹாட் சீஸி மேகி டேஸ்ட் பண்ணும்போது லிட்ரலாக கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.